நீங்க கண்ணாடிய பார்க்குறீங்க. ஆனா, அந்த கண்ணாடியில பார்க்குற பர்சன உண்மையாவே வந்து நீங்க நேசிக்கிறீங்களா? பிரியாங்கக்கூடிய பெண். அந்த பெண் வந்து ரொம்ப நல்ல குணம் உள்ள ஒரு பெண். தன்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலின்னு சொல்லி யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்வாங்க. எல்லாரோடையும் ரொம்ப அன்பா இருப்பாங்க. ஆனா, அதே விஷயம் தான் மீது கிடையாது. எப்பமெல்லாம் வந்து அவங்க தன்னை வந்து அந்த கண்ணாடியில பார்க்குறாங்களோ, அப்பமெல்லாம் வந்து தன்னோட உடம்பு சரி கிடையாது. தான் வந்து ரொம்ப கலர் கம்மியா இருக்கிறோம். தான் வந்து அழகா இல்ல. இந்த மாரி நெறைய எண்ணங்களையே வந்து எப்போதுமே வச்சிருப்பாங்க. ஆனா, மத்தவங்க மீது அன்பு செலுத்தும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா அன்பு செலுத்துவாங்க. மத்தவங்கள வந்து ரொம்ப அழகா கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இப்படித்தான் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறாங்க. அப்போ மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது, என்னதான் வந்து நம்ம மேக்கப் போட்டாலும், நம்ம இப்படித்தானே இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, மேக்கப்பே போடாம அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தான் மீது ஒரு தாழ்வு மனப்பான்மையோட ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க பர்த்டேக்கு போறாங்க. ஆனா, அங்க போன இடத்துல நெறைய பேர், "நீ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற. இன்னைக்கு டிஃபரெண்டா இருக்கிற" அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன எல்லாரும் நம்மள பார்த்து இப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக, தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுல போய் அங்க ஒரு மிரர்ல போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு யோசனை வருது. அவ்வளோ நாள் அந்த ஒரு யோசனை வந்து அவங்களுக்கு வந்ததே கிடையாது. ஒருவேளை நான் வந்து என்னைய வந்து அதிகமா நேசிச்சா என்ன நடக்கும்? அப்படின்னு சொல்லி அப்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டு, தான் மீது நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தன்னை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டோட்டலாவே நெறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எதிர்பார்க்காத நெறைய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது. அதுவரைக்கும் வந்து எந்த விஷயம் செய்தாலும் சரி, மத்தவங்களுக்கு செய்யும்போது தான் வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியோட செஞ்சிருக்கிறாங்க. ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அப்பந்தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயமும் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்திருக்குது. அந்த மாரி வந்து ஒவ்வொன்னையும் வந்து தனக்காக செய்ய ஆரம்பிக்கும்போது வந்து பிடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து செல்ஃப் லவ்னா என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி, ஒவ்வொரு டைம் செய்யக்கூடிய சின்ன விஷயமா இருக்கட்டும், இல்ல பெரிய விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே வந்து தனக்காக அப்படின்னு செய்யும்போது, அந்த செல்ஃப் லவ் அத வச்சு வந்து அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்திருக்குது. செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு செல்ஃபிஷ் கிடையாது. செல்ஃப் கேரா இருக்கட்டும், இல்ல செல்ஃப் லவ்வா இருக்கட்டும், எதுவுமே வந்து செல்ஃபிஷ் கிடையாது. நீங்க வந்து உங்கள கேர் பண்றீங்க. ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்க, இல்ல நார்மலாவே நீங்க வெளிய போறீங்க அப்படின்னா, அந்த நேரத்துல நீங்க ஒரு நல்லா ஒரு ட்ரெஸ் போட்டு, ஒரு நல்லா பக்காவா, ஒரு நல்லா பெர்ஃபெக்ட்டா நீங்க போறீங்க. யாரையும் இம்ப்ரெஸ் பண்றது கிடையாது. உங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க போறீங்க அப்படின்னு வைங்களேன். தட் இஸ் செல்ஃப் லவ். நீங்க வந்து உங்கள கேர் பண்றீங்க. உங்கள நீங்க லவ் பண்றீங்க. தட் இஸ் செல்ஃப் லவ். மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பதிலா, நீங்க உங்கள இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். எப்போ வந்து நீங்க உங்களோட அவுட்லுக்கா இருக்கட்டும், இல்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவா இருக்கட்டும், மத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகணும். மத்தவங்க வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, உங்கள நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னு வைங்களேன், அந்த டைம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்போதுமே வேற எந்த விஷயத்திலுமே வந்து கிடைக்காது. இந்த செல்ஃப் லவ்வா இருக்கட்டும், இல்ல செல்ஃப் கேரா இருக்கட்டும், எதுவுமே வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, உங்கட்ட இருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யறது, உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க விஷயங்கள செய்யறது. மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவோ, இல்ல மத்தவங்களுக்காகவோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள வந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கும்போது தான், அந்த செல்ஃப் கேர், அந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரே ஒரு சேலஞ்ச் மட்டும் தரேன். ஜஸ்ட் உங்களோட மிரர போய் பார்க்குறீங்க. உங்களோட கண்ணாடிய பார்த்துட்டு, அதுல பார்க்கக்கூடிய பர்சன் யாரு? நீங்க தான். உங்கள பார்த்துட்டு ஒரு டைமாவது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க எத்தனையோ பேர லவ் பண்ணியிருப்பீங்க. எத்தனையோ பேர்ட்ட அந்த வார்த்தைகள வந்து சொல்லியிருப்பீங்க. ஆனா ஒரு டைமாவது ஜஸ்ட் இப்பமே போயி மிரர பாருங்க. பார்த்துட்டு அதுல பார்க்கக்கூடிய உங்கள பார்த்துட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மேல அந்த செல்ஃப் லவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தட் இஸ் செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.